அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. ஏன்னா இறைவன் கொடுத்திருக்கிற பணியை செவ்வனே நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அதே நேரத்துல உண்மையை மறைக்கவும் கூடாது. உள்ளது உள்ளபடி நம்ம சொல்லும் போது உங்களது வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கறதுதான் கொஞ்சம் ஓப்பனாவே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார். எல்லாரும் நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சி. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் மீன ராசியிலேயே சனி பகவான் இருப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சுருக்கமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மனுஷன் செய்யற கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை கொடுக்கக்கூடியவர், அதுபோல அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்துல சனி கொடுத்தாலும் எவரும் தடுக்க மாட்டார், சனி கெடுத்தாலும் எவரும் தப்பிக்க மாட்டார். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கிரகம். நீதி, நேர்ம, தர்மம் இதெல்லாம் மனிதர்களுக்கு பாடங்களாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இது நல்லதும் கெட்டதும் அதிகம் செய்யக்கூடிய கிரகம். நல்லதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும், கெட்டதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும். சனி பகவானுடைய தத்துவமே நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை கிடைக்கும். அதாவது நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், அடிக்கு அடி, உதைக்கு உத. அது மட்டும் இல்லைங்க, தங்கத்தை நெருப்புல போட்டு தட்டி அழுக்க எடுத்து புடம் போட்டு அழகான ஆபரணமா மாத்திர தன்மை யாருக்கு இருக்கு? பொற்கொள்ளனுக்கு இருக்கு. அந்த பொற்கொள்ளன் மாதிரி தான் சனி பகவான் நம்மையும் புடம் போட்டு பத்திரமாத்து தங்கமா ஆபரணமா மாற்றக்கூடியவர். ரொம்ப அழகா மாத்திருவார். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட குணங்கள், சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சு சலவை செஞ்சு காய போடுவார். உளிய வச்சு அழகான சிற்பமா மாத்திர தன்மை சனி பகவானுக்கு உண்டு. சனியனுடைய சேர்க்கை, அந்த பார்வை இருக்குல்ல, நாம பெரிய ஞானியாகக்கூடிய தன்மையும் இருக்கு, பெரிய கெட்டவர்களாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கு. நம்முடைய அனுபவத்துல சொல்ல போனா மிகப்பெரிய ஆசிரியர், குரு, தகப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான். முக்கியமா சனி திசையில அல்லது 7 சனி காலங்கள்ல எல்லாரும் பயப்படுற மாதிரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, துன்பத்தை கொடுக்க மாட்டாரு, நோயை கொடுத்துட மாட்டாரு. வாழ்க்கையில வெற்றி பெறது எப்படி, போராடுறது எப்படி, விழுந்தாலும் எழுந்து நிக்கிறது எப்படி அப்படின்லாம் சொல்லக்கூடியவர், அதுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர் சனி பகவான். அவருடைய பாதை ரொம்ப கடினமா இருக்கும். கல்லு, முள்ளு, கரடு, போட்டி, பொறாமை, அவமானம் இதெல்லாம் அதிகமா இருக்கும், ரொம்ப கடினம். ஆனா கடந்துட்டீங்க அப்படின்னா பொண்ணும் கிடைக்கும், பூவும் கிடைக்கும். எதுல? காலடியில. நீங்க கல்லு முள்ளையும் மிதிச்சு நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா பூவும் பொண்ணும் பொருளும் செல்வமும் கிடைக்கக்கூடிய பாதை சனி பகவானுடைய பாதை. ஒரு மனுஷனுக்குள்ளார குருவினுடைய தன்மை கொண்டு வர செய்வார் வாழ்நாள் முழுவதும். அதாவது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ, எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஒரு குருவாக, ஆசிரியராக, ஒரு தகப்பனாக, ஒரு ஞானியாக மாற்றக்கூடிய வலிமை உள்ளது அவருக்கு. அதனாலதான் சனியினுடைய கடைசி தசையில கடைசி புத்தி குரு புத்தியா வரும். நம்மள பெரிய குருவா, ஞானியா மாத்திருவாரு. சனிக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. இப்ப இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன நடத்த போகுது, சனினாலே இனிமே உங்களால மறக்கவே முடியாது. ஆனா அந்த 7.5 வருஷங்கள் அத்தனை மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருப்பார். இந்த கர்வம், அந்த நேர்நடை பார்வை, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம், நான் எல்லாரை விடையும் பெரிய ஆள் அப்படிங்கிற குணம், இது எல்லாத்தையும் சிதைச்சி சின்ன பின்னமாக்கி இந்த உலகமே ஒரு மாயை. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிங்கு, புரிஞ்சுக்கல அப்படின்னா பிச்சைக்காரன். இதை உணர்ந்திருப்பீர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டுல இருந்து படாத பாடுபடுத்தி இருப்பார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை ஒரு வழி பண்ணி இருப்பார். இன்னும் சொல்ல போனா புலிப்பாணி சித்தர் சொல்றாரு, இந்த 7.5 சனிய பாரப்பா 7.5 சனியின் பலன் அதனை சொல்ல கேளு. காசு பணம் நட்டமாகும், கை தொழிலும் கெட்டுவிடும், கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா, கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார், பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார், உறவுக்காரரும் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும், உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சின்னாக கண்டம், சிறை பயமும் உண்டாகும், பார் வீட்டினிலே உயிர் சேதம், விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பலிக்காது, விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது, விளைத்த பெயர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள், கண்டங்களும் தோன்றுமப்பா, அனல்பட்ட புழு போல
அலறிடுவார் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். இப்படி புலிப்பாணி சித்தர் ஒரு பாட்டாவே படிச்சிருக்கிறார். இதை கேட்கும் போதே மிரண்டிருப்பீங்க. அப்ப நம்ம தலையெழுத்து ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டதோ? அப்படியே நடந்திருக்கு. நாம பார்க்காத பிரச்சனை இல்ல, சந்திக்காத வலி இல்ல, இழக்காத இழப்பு இல்ல, அத்தனையும் பாட்டுல வந்திருக்கு. அப்ப இது ஒரு டிசைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த 7.5 சனி எப்படாப்பா போகும், உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பீங்களா அந்த மாதிரி. இன்னும் சொல்ல போனா போர் முடிஞ்சிருச்சு, குத்துயிரும் குலை உயிரமா கிடக்குறீங்க. உயிர் தண்ணி கொடுக்க யாராவது வரமாட்டாங்களா, காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்துல இருக்கீங்க. அதாவது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இது கடைசி போர் அப்படின்னா உங்களுக்கே புரியும். அது ரொம்ப சின்ன வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட ரொம்ப கொடுமையான சூழ்நிலையை இப்ப மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த 2.5 ஆண்டுகளாக. ஒரு சில மாதங்கள் கொஞ்சம் மன திருப்தியை கொடுத்திருக்கும். ஏன்னா ஒரு பயிற்சி ஆகும்போது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலன்கள் ஆரம்பிச்சிடும். கெட்ட பலனோ நல்ல பலனோ பலன்கள் ஆரம்பிச்சிடும். இப்படி 7.5 சனியில குடும்பமே போர்க்களமா இருந்திருக்கும். கட்டியவன் கலகம் செய்திருப்பாள். கஷ்டமோ கஷ்டமப்பா, கால்நடையாய் அலைந்திருப்பீர்கள். போகாத இடமில்ல, அலையாத ஊர் இல்ல, உழைக்காத உழைப்பு இல்ல. பெற்றோரும் பகையாவார், பிள்ளைகளும் சொல் பேச்சு கேட்டிருக்க மாட்டாங்க. குடும்பத்துக்காக பெற்றோர்கள் கூட உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. நண்பர்கள் பகையாவார்கள். துரோகிகள் நிறைய இந்த 2.5 ஆண்டுகள்ல அல்லது 7.5 ஆண்டுகளை பார்த்திருப்பீங்க. எல்லாரும் பகையா இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. சிறை பயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. சுப்பிரமணியபுரத்துல சசிகுமார்ட்ட ஜெய் சொல்லுவார், சாவு பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படின்பாப்ல. அந்த மாதிரி எல்லா பயத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. சிறை பயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. விசனப்பட்டிருப்பீங்க. விசனப்பட்டு உங்களுடைய சந்தோஷம் போயிருக்கும், உடல் எடை குறைஞ்சிருக்கும். எவ்வளவுதான் முயற்சி பண்ணியிருந்தாலும் பழிச்சிருக்காது. அவமானம் வரப்போகுதுன்னு தெரியும், தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பீங்க. ஆனா தடுக்க முடியாம போயிருந்திருக்கும். என்னென்னோ விதையெல்லாம் செஞ்சு பார்த்திருப்பீங்க. அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முயற்சி பண்ணி தோல்வியை சந்தித்து வியாபாரத்துல நட்டம். சரி, உள்ளூர்ல தான் இவ்வளவு அவமானப்படுறோம், வெளியூர்ல போயாவது பயிற்சிக்கலாம் அப்படின்னாலும் அங்கேயும் அவதூறுகள். இந்த குபேரர், அஷ்டலட்சுமி இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தேடி தேடி தவிச்சிருப்பீங்க. எத்தனையோ கண்டங்களையும் தாண்டி, எத்தனையோ விபத்துகள் தாண்டி, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல எழுந்திருச்சு நிக்கிறீங்க. இந்த ஸ்கிரீனை பாருங்க. எழுந்திருச்சு நிக்கிறது நீங்களா இருந்தா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அரக்கர்கள் யாரு? சவால்களாக நிக்கிறாங்க. எதிரிகள், துரோகிகள், உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, வேலை, தொழில், இப்படி பல பிரச்சனைகள் உங்களுக்கு எதிரா இந்த காலகட்டத்தில் நிக்குது. வேற வழியே இல்ல, எதிர்த்து அடிச்சுதான் ஆகணும். சரி, 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இந்த சனி என்ன சனிப்பா? ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய சனி. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது என்ன சந்தோஷம் அடைந்தார்களோ, உங்களுக்கு இன்னும் 30 ஆண்டுகள் சுதந்திரம் தான். 7.5 சனியிலிருந்து விடுதலை கிடைச்சாச்சு. தப்பு பேச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இனியெல்லாம் சுகமே. உங்க வாழ்க்கையில அசுவாசப்படுத்திக்கிறதுக்கு ஒரு 2.5 ஆண்டுகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஓய்வு தேவையில்லை, இருக்கிற பிரச்சனைகள் அதிகரிச்சு நிக்குது, அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் அடுத்த போருக்கு நீங்க போய் தான் ஆகணும். இப்பதானே போர் வந்துட்டு போச்சு 7.5 சனி. இது வரைக்கும் போனது உயிர் பிழைக்கிற சனி. இதுக்கு மேல உயிர் வாழணும். உயிர் வாழறதுக்காக இந்த சனியை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு போர் மாதிரி தான். முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம். குடும்பத்துல, வேலையில, தொழில, பூர்வீக சொத்து அல்லது வம்பு வழக்கு, இதுல எல்லாத்துலயும் உங்களால பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். அதே நேரத்துல திடீர்னு மாற்றங்களை சந்திச்சு கொஞ்சம் அதிர்ச்சியில இருந்திருப்பீங்க. இன்னும் அதிர்ச்சியை விட்டு மீள முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க. கொஞ்சம் அசுவாசப்படுத்திக்கலாம். இதுக்கு மேல திடீர்னு எதுவும் பிரச்சனைகள் வராது. கோச்சார அடிப்படையில உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது அப்படின்னாலும் புயல் அடிச்சு, பூகம்பம் வந்து, சுனாமி வந்து அதனுடைய பாதிப்புகள் என்ன ஆகும்? அது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? இதுதான் இயற்கை. அது மாதிரி இந்த 7.5 வருஷம் பட்ட துன்பங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் கொஞ்சம் மாதங்கள் தள்ளி போகும். உடனே நமக்கு சந்தோஷம் கிடைச்சிரும், உடனே நமக்கு வேலையில முன்னேற்றம் கிடைச்சிரும், தொழில முன்னேற்றம் கிடைச்சிரும், குடும்ப பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைப்பீங்களா? நினைக்க முடியுமா? ஏன்னா நடந்திருக்கிறது ஒரு சாதாரண போர் இல்ல, சாதாரண இயற்கை சீற்றம் இல்ல, மிகப்பெரிய பேரழிவு மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. குடும்பத்துல சண்டை, துரோகம், பிரிவு, தொழில நஷ்டம், எவ்வளவோ தொழில் செஞ்சோம் கடன் அதிகமாகி ஊரை விட்டு வெளியில போயிருப்பீங்க. அங்கேயும் நிம்மதி இல்ல, அங்கேயும் முன்னேற முடியாத சூழ்நிலை, ஆண் பெண் பிரச்சனை, வம்பு வழக்கு, அடிதடி பிரச்சனை, இதையெல்லாம் சந்திச்சு இந்த 7.5 வருஷத்துல இன்னைக்கு மீண்டு வந்து நிக்கிறீங்க. அதனால அவ்வளவு சாதாரணமா, அவ்வளவு சீக்கிரம் முடியலனாலும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது. அசுவாசப்படுத்திங்க.
அடுத்தது மறுபடியும் கெட்ட சனி கூட வருது. பயமுறுத்துறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல சனி வரும், அடுத்தது கெட்ட சனி வரும். இப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க யாரு? இறைவன். சகாய சனி, அடுத்தது அர்த்தாசிரம சனி, அடுத்தது பாக்கிய சனி, அடுத்தது அஷ்டம சனி. இப்படி நல்ல சனி கெட்ட சனி மாறி மாறி வச்சிருக்கிறது எதுக்கு? ஓவராவும் நம்ம ஆடக்கூடாது, ஓவராவும் அடங்கிடக்கூடாது. ஒரு லெவலுக்கு, அதாவது உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஓய்வெடுக்க வச்சு அடிக்கிறது, ரெஸ்ட் எடுத்து அடிக்கிறது. அப்படின்னா நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி கிரகம். அதனால இந்த 2.5 வருடங்கள் நம்ம ஓய்வெடுத்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவோம், கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்லாம் இருக்காதீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களது 3வது வீட்டுல இருக்காரு. 3வது வீடு அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம். இந்த நேரத்தில் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே நடக்கும், கிடைக்கும். அது வெற்றியில போய் முடியும். இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள் விலகணும், அதற்கு பலன் கிடைக்கணும், கனவு மெய்ப்படணும். 7.5 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போன அந்த சுகம், சந்தோஷம், கனவு இதெல்லாம் மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவானை வச்சு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான முன்னேற்றம் கிடைக்கும். மழை மாதிரி, புயல் மாதிரி, சனி பகவான் மாதிரி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்ல. எப்படி உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாரோ அது மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் மாதிரி அள்ளியும் கொடுக்க முடியாது, நம்மள்ட்ட இருந்து எடுக்கவும் முடியாது. அப்படி ஒரு சனிதான் இந்த சகாய சனி. பல்வேறு இன்பங்களையும் சுகங்களையும் அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுய தொழில் அந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா சொந்த காலில் நிக்கிற வலிமை கிடைக்கும், அந்த புகழ் கிடைக்கும், தொழில மாற்றம், சந்தோஷம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதுபோல சினிமா துறையெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம். அதாவது உங்களுக்கு முன்னாடி இருந்த தடை உடைக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு நீங்க மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இன்னும் சொல்ல போனா இந்த 7.5 சனியில சில பேர் மிகப்பெரிய பாதிப்பையே அடைஞ்சிருக்க மாட்டீங்க. அதுக்கு 2 விஷயம் காரணம். ஒண்ணு, உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சனி பகவான் உங்களுக்கு சுபக்காரராக இருந்திருப்பார். 2வது, இதுதான் நடக்க போகுது, இதுதான் கிடைக்க போகுது, இது போல நம்ம அமைதியா இருக்கணும், எது வந்தாலும் தாங்கிக்கணும், எது வந்தாலும் சோர்ந்து விடக்கூடாது, என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து போராட முயற்சி பண்ணுவோம், போராட்டம் தான் வாழ்க்கை, அந்த போராட்டம் இந்த 7.5 வருஷத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க இதுல இருந்து தப்பிச்சிருப்பீங்க. இந்த 2 பேரும் கண்டிப்பா தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 7.5 வருஷத்துல ஈஸியா கடந்து வந்திருப்பீங்க. இன்னொரு ஆளும் இருக்கு, இறைவனை நம்பியவர்கள், இறைவனே கதி அப்படின்னு நினைச்சவங்க தப்பிச்சிருப்பீங்க. ஏன்னா அதுதான பரிகாரம். எந்த பிரச்சனை வந்தாலும், உயிரே போக போகுது அப்படின்னாலும் இறைவன் சன்னதியில போய் காலை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் காணாம போயிடும். இன்று போய் நாளை வா. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கஷ்ட காலம் கெட்ட காலம் பிடிச்சது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பிரச்சனையை நெருங்காது, வந்துட்டு போயிடும், வீட்டு வாசல் வரைக்கும் வரும், திரும்ப போயிடும். சிவன் அனுப்பி வைப்பார், இன்று போய் நாளை வா. கடன்காரர்களா, இன்று போய் நாளை வா. தொழில நஷ்டமா, இன்று போய் நாளை வா. வேலையில கஷ்டப்படுத்துறாங்களா, இன்று போய் நாளை வா. எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருவார். சிவன் காலடியே கதியா இருந்திருந்தீங்க அப்படின்னா எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும் சொல்றது, உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சிவனுடைய பாதம் தொட வேண்டியதில்லை, பார்த்தாலே நமக்கு புண்ணியம். இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? கமெண்ட்ஸ்ல முடிஞ்ச சொல்லுங்க. நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வலிமை சிவனுடைய அருளுக்கு உண்டு. அது யாருக்கு? நம்பினவங்களுக்கு மட்டும். சிவனை நம்பியதாலதான் இவ்வளவு பெரிய பொக்கிஷம் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சது. இதுவே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானே, ஒரு நம்பக்கூடிய விஷயம் தானே. அப்புறம் ஏன் இதுல உங்களுக்கு தயக்கம்? இதெல்லாம் சும்மா பேசல, ஒரு அனுபவத்துல பேசுறோம். 7.5 சனியில சிவனே கதியாய் கிடந்தோம், விரதம் இருந்தோம், அனைத்தையும் சிவன் பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே கிடைச்சது இந்த 7.5 சனியில. எல்லாமே கிடைச்சதுன்னா என்ன கிடைச்சதுங்க? நல்லா கேட்டுக்குங்க. வேலை கிடைச்சது, வேலையில லாபம் கிடைச்சது, குழந்தை பாக்கியம் கிடைச்சது, வீடு வாகனம் கிடைச்சது, சொத்து வாங்கணும். அதே நேரத்துல துன்பம் கிடைச்சது, ஜெயிலுக்கு போன, கோர்ட்டு கேஸ் நடந்துச்சு, நில பிரச்சனை வந்தது, அண்ணன் தம்பிகள் பகையானார்கள். இதெல்லாம் 7.5 சனியில் நடந்தது. 7.5 சனியில சந்திச்ச உங்களுக்கு புரியும். அதே 7.5 சனி தான் நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதனால நல்லதும் கெட்டதும் சனி பகவான் இடத்துக்கு ஏத்தது மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி, நம்முடைய செயல்களுக்கு ஏத்தது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால இந்த காலகட்டத்துல உழைப்பை அதிகப்படுத்த வேண்டியது உங்களது பொறுப்பு. அலைச்சல் இருக்கும், சோம்பல் அடிக்கடி வரும், சோர்ந்து போவீங்க. என்னதான் முண்டி உழைச்சாலும் ஒரு பலனும் இல்லையே, சரி நல்லா படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். உங்களெல்லாம் உசுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா காத்து போன பலூன் மாதிரி
முதலாளி ஆயிடுவீங்க. சில நேரத்துல இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கேட்கும் போது ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு உற்சாகம் வரும். உங்க குறிக்கோளை எழுதி வைப்பீங்க. அடுத்த சில மணி நேரத்துல அது அப்படியே புஷ்னு போயிடும். அப்ப உங்களுக்கு எப்பொழுதுமே கூட ஒரு துணை இருந்தாதான், உங்களை உசுப்பி விடுறதுக்கு ஆள் இருந்தாதான் உங்களால ஒரு கண்டினியூட்டிவை கடைபிடிக்க முடியும். அதாவது தொடர்ச்சியான முயற்சியை உங்களால் எடுக்க முடியும். இந்த இடத்துல முயற்சி எப்படி தெரியுமா இருக்குங்க? ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல சனி இருந்தாலே விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு போறது மாதிரி தான். சனி முயற்சி ஸ்தானத்துல இருக்கார், நினைச்சதை உடனே நடத்தி காட்ட மாட்டார். அதையும் தாண்டி முயற்சி பண்றீங்க அப்படின்னா சோர்வடைய வைப்பார். அப்புறம் முயற்சி பண்ணுங்க, சோர்வடைவீங்க. முயற்சி உங்களது, சோர்வடைகிறது சனியினுடையது. இதுவே ஒரு போர் தான். முயற்சி ஜெயிக்குதா அல்லது அவருடைய குணம்? சனினா மந்தன், பொறுமையா சுற்றி வரக்கூடிய கிரகம். எதுவுமே பொறுமையா கிடைக்கும், ஆனா நிலையானதா இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல முயற்சியை எந்த சூழ்நிலையை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் இழந்து விடாதீர்கள். முயற்சி பண்ணீங்க அப்படின்னா என்னெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அத்தனையும் பார்ப்பீங்க. முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு. நேர்மையா முயற்சி பண்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, பல பேருக்கு ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஆனா சில பேர் சோம்பல் அடைஞ்சு அந்த ஆசையும் லட்சியத்தையும் ஒத்தி வச்சிருவாங்க. சில பேருக்கு அவநம்பிக்கை பிறந்துடும். சில பேர் அந்த கஷ்டத்தெல்லாம் சந்திக்காம போராட மனசு இல்லாம அமைதி ஆயிடுவாங்க. சரி, கிடைச்ச வரைக்கும் போதும், இருக்கிற வரைக்கும் லாபம், பறக்க ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருந்துருவாங்க. ஆனா நம்ம பொறுப்பு அது இல்லைங்க. அதுவும் உங்களுடைய பிறப்பு அது இல்லை. சிந்தனையும் உழைப்பும் ஒன்று சேரும்போதுதான் அங்க வெற்றியே இருக்கு. உலக மனுஷங்களை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒரு விதம் பேசுறவங்க, இன்னொரு விதம் செய்யறவங்க. செய்யறவங்களால மட்டும்தான் அந்த உலகமே முன்னேறிட்டு இருக்கு, இன்னைக்கு வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கோடீஸ்வரங்க இருக்காங்க அப்படின்னா அது இந்த செய்யறவங்களால மட்டும்தான் சாத்தியப்படுது. துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டுல உழைப்பு ரொம்ப கேவலமா பேசுறவங்களும் உண்டு. அது இன்னொரு வழியில சொல்லுவாங்க, பேராசைப்படுறான், வான்னு அலையறான், பணம்னு பண பேயா இருக்கான். ஏமா பணத்தை கண்டா நீங்க தூரம் ஓடி போவீங்களோ? ஏண்டா பணத்தை கண்டா சீ போ அப்படின்னு வச்சு தள்ளிட்டு போயிடுவீங்களோ? ஆசை இருக்கு, ஆனா உழைக்கிறதுக்கு மனசு இல்ல, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. யாராவது தூக்கி கொண்டு வந்து கொடுத்தா பொட்டியில் அடுக்கி மட்டும் வைக்கிறதுக்கு ஆசை இருக்கு. அதனால உழைப்பை கேவலமாக பார்க்கிற நினைக்கிற கூட்டம் இங்க அதிகம். உழைக்க வேண்டியவங்களா நம்ம கீழே தான் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இங்க நிறைய பேருக்கு உண்டு. அவங்க அடிமை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மையான வெற்றியாளன் யார் தெரியுமா? உழைக்கிறவன் தான், உழைப்பாளி தான். உழைக்காதவன் என்னைக்குமே முதலாளியாகவே முடியாது. முதலாளியான ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உழைச்சவங்க, ஒருத்தவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சவங்க, கஷ்டப்பட்டவங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா குறுக்கு வழி இருக்குங்க. என்ன வழி தெரியுமா? ரொம்ப ஆசையா இருக்குல்ல கேட்கறதுக்கு. லஞ்சம் வாங்கறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, மக்கள் பணத்தை, நிலத்தை, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி சுரண்டுறது, இதெல்லாம் குறுக்கு வழி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான குறுக்கு வழியே அது இல்ல, இதுதான் உண்மையான குறுக்கு வழி. வெற்றிக்கு உழைப்பு தான் குறுக்கு வழி. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா உழைச்சா ஜெயிச்சிடலாம், இதுதான் குறுக்கு வழி. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. எவ்வளவு அற்புதமான பாட்டு. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. குழந்தைங்களுக்கு பாடின பாட்டு அப்படின்னு நினைச்சிருப்போம். அதாவது ஒரு குழந்தைய காட்டி 80 வயசுக்காரவங்களுக்கும் 50 வயசுக்காரவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான பாட்டு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுங்க, இரவோடு இரவா யாரும் விஞ்ஞானி ஆக முடியாது, யாரும் கலைஞனாக முடியாது, யாரும் தலைவனாக முடியாது, யாரும் பணக்காரனா ஆகவே முடியாது. ஒரு மனுஷன் ஒரு பாறையை புழக்கிறதுக்கு அது மேல சம்மட்டியால அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிக்க அடிக்க அவன் அடிச்ச 100வது அடியில அந்த பாறை பளந்து நிற்கும். அவனுக்கு தெரியாது 99 அடிகளும் அந்த பாறையை பிளப்பதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சு களைச்சு போயிருப்பீங்க. அடி வாங்கி அடி கொடுத்து ரொம்ப சோர்வாயிருப்பீங்க. 99 அடி அடிச்சுட்டு அந்த பாறையை பிளக்கிறவன் முடியலன்னு போயிருந்தான்னா அந்த பாறை உடைஞ்சிருக்குமா? 100வது அடி கொடுத்ததுக்கு அப்புறம் உடையுது. அப்ப அதுக்கு காரணம் 100வது அடி இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிறது அந்த ஒரு அடிதான், அந்த 100வது அடியால தான் உடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. உடனே கோடீஸ்வரன் ஆயிடணும், வாழ்க்கையில உடனே முதலாளி ஆயிடணும்.
உடனே பணம் சம்பாரிச்சிடணும், உடனே நகை வாங்கிடணும், உடனே வீடு கட்டிடணும், வாகனம் வாங்கிடணும், நிலம் வாங்கிடணும். அதுக்கு முன்னாடி இந்த 99 அடி இருக்க அது யாருப்பா வாங்கறது? அதுக்கு முன்னாடி இருக்க அவமானம், கஷ்டம், நஷ்டம், துரோகம், உழைப்பு, ரத்தம், வேர்வை இதெல்லாம் யார் சிந்தறது? அதனால வெற்றி அப்படிங்கிறது நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே இருக்கு. தயவு செஞ்சு இதை அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நினைக்காதீங்க. அஸ்ட்ராலஜியும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம வெற்றியை நிர்ணயிக்கும். அதைத்தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, சனி பகவான் சொல்றாரு, உழைக்க உழைக்க உங்களை செதுக்குவார். 99 அடி தோண்டிவிட்டு எதுவும் இல்லைன்னு வெளியில வந்துடக்கூடாது. 100வது அடியும் தோண்டி பாருங்க, அங்க புதையல் இருக்கலாம். அதனால முயற்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இப்ப சனி பகவானுடைய பார்வை பலனை நம்ம பார்ப்போம். பார்வை பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே உல்டாவா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்கிற இடத்தை விட இருக்கிற இடத்துக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பார்க்கிற இடத்துக்கு பஞ்சாயத்து வைக்க போறார், அவ்வளவுதான். இருக்கிற இடத்த நல்லது செஞ்சுட்டு அவருடைய பார்வை இருக்குல்ல, வீட்டுல இருந்து எப்படி நாட்டாம கிளம்பி பஞ்சாயத்துக்கு போறாரோ, பஞ்சாயத்து வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க. எந்த ஒரு நாட்டாமையும் எங்க சம்பவம் நடந்ததோ அந்த இடத்துல போய் பஞ்சாயத்து வைப்பாங்க. இல்லைன்னா ஒரு இடம் இருக்கும் ஊர்ல, அது மாதிரி 3 இடங்கள்ல இவர் பஞ்சாயத்து வைக்க போறார். நம்ம 12 வீட்டுல 3ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு, 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு, 10ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பாக்குறாரு. அந்த பார்வை பலன் என்னன்னா, அங்க நடக்கிற பிரச்சனைகளை, அங்க இருந்த பிரச்சனைகளை, உங்களுக்கு நடந்த துரோகத்தை அல்லது நீங்க யாருக்காவது செஞ்ச துரோகத்துக்கு பதில இப்படி கேட்டு கேட்டு தீர்ப்பு சொல்லிட்டு வருவார். நல்லதையும் கெட்டதையும் அல்லது புண்ணியத்தையும் தண்டனையும் கொடுத்துட்டு வருவார். சிம்பிளா புரியணும் அப்படின்னா இதுதான் இந்த பார்வை பலனுக்கான பலன். அப்ப 5ஆம் வீட்டை பார்க்கும்போது குறிப்பா கவலை, போராட்ட களமான வாழ்க்கை, கொஞ்சம் புத்திர விஷயத்துல ரொம்ப கடின முயற்சியை எடுக்க வைக்கும். சில நேரத்துல நினைச்சது நடக்காம போகலாம், ஆனா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கும். 5ஆம் வீடுங்கிறது புத்திர பாக்கியம், கல்வி, அறிவு, கலை இதை சொல்லக்கூடிய வீடு. அந்த கல்வியில கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டியது இருக்கும். அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா பல பாடங்களை கத்துக்கிட்டாதான் நமக்கு அறிவு கிடைக்கும். கலைத்துறையெல்லாம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். புத்திர பாக்கியமும் அப்படிதான். முதல்ல தடையை கொடுத்து, பல கஷ்டத்தை கொடுத்து, வேதனைகளை கொடுத்து, அவமானத்தை கொடுத்து, அப்புறம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். அதாவது பாதி சோதனை செய்து அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் வீட்டு அமைப்பு. அதனால வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை கொடுத்து அதுல ஜெயிக்க வைக்கக்கூடிய, அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இந்த 5ஆம் வீட்டு பார்வை செய்யும். சனி நம்முடைய கர்மங்கள், எண்ணங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி செயல்படுதோ அதுக்கேற்றது மாதிரி தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இப்ப செயல்பட போறார் அப்படின்னா, நீதி, தொழில், சோதனை, சாதனை, நல்லொழுக்கம், அதுல கிடைக்கக்கூடிய புகழ் இதெல்லாம் சொல்லக்கூடியவர். எந்த அளவுக்கு நல்லொழுக்கமா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த புகழ், மதிப்பு, மரியாதைலாம் மிக நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் இந்த 7.5 சனி காலத்திலேயோ அல்லது சனி திசை, சனி புத்தி வர காலத்திலேயோ நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. நல்லது செஞ்சோம் அப்படின்னா அந்த நல்லது நீண்ட காலத்துக்கு நிலைச்சிருக்கும், நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாமரம் மாதிரி, ஒரு முறை நம்ம கண்ணு வச்சிட்டோம் அப்படின்னா பல வருடங்களுக்கு அந்த பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாம செய்யற நல்லதுக்கு நம்முடைய தலைமுறைக்கே அந்த பலனை கொடுக்கும். அதுபோல நேர்மை, நீதி இதெல்லாம் எதிர்பார்ப்பாரு. அடுத்தது 9ஆம் வீட்டு பார்வை. கொஞ்சம் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி முன்னேற்றத்தையும் கொடுப்பார், சில நேரத்தில் தடையையும் ஏற்படுத்துவார். இந்த 9ஆம் பார்வைங்கிறது தந்தை வழி முன்னேற்றத்தை சொல்லக்கூடிய பார்வை. நல்ல கல்வி, பூர்வீக சொத்து, ஆன்மீகத்துல ஆர்வம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்துல உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். ஆன்மீகத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவீங்க. இனிமே கடவுள் தான் தீர்வு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு கடவுளால தான் முடியுங்கிற நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கையின் மூலியமா தியானம், தியாகம், அது மூலியமா பணம், செல்வம் கிடைக்கிறது. அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த தியானம் பண்றது, நல்லது செய்யறது, இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 9ஆம் வீட்டு இடம். அதனால எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் தீர்க்கப்படும், பிரச்சனைகளும் வராம தடுக்கப்படும். அடுத்தது விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். எதுவுமே அவ்வளவு எளிதா கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது. அதுபோல எவ்வளவுதான் நம்ம சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருந்தாலும் அவசரப்பட்டு செய்யற சில காரியத்தால டக்குன்னு சேர்த்து வச்சது எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த 12ஆம் வீட்டு பார்வை அப்படிங்கிறது வெளிநாட்டு பணத்தையோ அல்லது வெளிநாட்டு வேலையோ வெளிநாட்டு கல்வியையோ சொல்லக்கூடிய வீடு. அதே போல தடங்கல்கள், கஷ்டங்கள், தாமதங்கள் இதையும்
ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்களால அதை தாங்கிக்க முடியும். நீங்க அதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியும். பெரிய ஷாக்கெல்லாம் ஆக மாட்டீங்க. ஒரு சின்ன ஷேக்கோட முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், நம்மள தெரியாம ஒருத்தர் பயமுறுத்திடுறாரு. அப்ப என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக்கே வந்தது மாதிரி ஆயிடும், இதயமே நின்று போனது மாதிரி ஆயிடும், ரொம்ப பயந்துருவோம். அதே அவங்க அங்க நின்று பயமுறுத்த போறாங்க அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் சவகாசமா போகும், அலட்சியமா போகும். பயமுறுத்தினா என்ன செய்யலாம் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையோட நம்ம போவோம். அதனால ஷாக் ஆக மாட்டீங்க, ஷேக்கு தான் ஆகுவீங்க. கொஞ்சம் ஷேக் ஆகும், அவ்வளவுதான், ஜெர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இழப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும், இதெல்லாம் வரும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்பட மாட்டீங்க, அதிர்ச்சி ஆக மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா சிறைவாசம் சொல்லக்கூடிய இடம் அது. பண இழப்பை, நஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம், ஆற்றல் இழப்பை சொல்லக்கூடிய இடம். உடம்புல இருக்கிற தெம்பை இழப்பீங்க. எந்த வகையில? உழைக்கிற உழைப்பின் மூலியமா, அல்லது உணவு உண்ணாம, உடல் மேல அக்கறை இல்லாம, அல்லது ஆண் பெண் பழக்கத்தால இப்படி உடல் ஆற்றலை இழக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அப்ப இதெல்லாம் யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இது சனி பகவான் பார்த்த வேலைதான், தப்பிச்சுக்கடா, அவ்வளவுதான். இதே 12ஆம் வீடு ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்தில் உள்ள ஆழத்தையும் புரிய வைக்கக்கூடிய ஒரு இடம். அப்படியே தாவிடுங்க, எது வந்தாலும் ஈசன் இருக்கிறான், அவ்வளவுதான், நீ பாத்துக்கப்பா. இந்த எண்ணம் வந்தாலே போதும், எல்லாமே கரைஞ்சு போயிடும். தவறான உறவுகள், தவறான நட்புகள் பெரிய இழப்பை சந்திக்க வைக்கும். இழப்பு அப்படின்னா பணம் காசு மட்டும் இல்ல, உங்களது உடல் ஆற்றல் மட்டும் இல்ல, கௌரவ இழப்பை ஏற்படுத்தும். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். அடுத்தவங்களை நம்பாதீங்க. நம்பி ஏமாறக்கூடிய காலகட்டம் இது. சட்டப்பூர்வமா எதுலையுமே நடந்துக்குங்க. சட்டத்துக்கு புறம்பா நடக்காதீங்க. வழக்கு வம்பு வந்தாலும் யோசிச்சு செயல்படுங்க. உடம்புல ரொம்ப அக்கறை எடுத்துக்குங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இது சனி பகவானின் வேலை, அவரே பார்த்துப்பாரு. நம்ம அமைதியா இருப்போம், பொறுமையா இருப்போம். ரொம்ப அவசரப்பட வேண்டாம் அல்லது ஆத்திரப்பட வேண்டாம். அதுக்கு எதிராக நம்ம செயல்பட வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற எண்ணத்துல போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இவனை ஒன்றும் செய்ய முடியாதப்பா, இந்த பொண்ணை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சோர்ந்து போயிடும். அந்த கஷ்டமும் நஷ்டமும் துரோகமும் விபத்தும் துன்பமும். அந்த அளவுக்கு பொறுமை காக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் என் அன்பு மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை. அதனால 7.5 சனியை விட்டு கொஞ்சம் விலகினாலும் எச்சரிக்கையா இருங்க, அசுவாசப்படுத்திக்கங்க. இல்ல எங்களுக்கு அசுவாசம்லாம் வேண்டியதில்லை அப்படின்னா முயற்சி பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். அப்படியே உங்களால எதுவும் முடியல அப்படின்னா இறைவனை சரணடையுங்கள். முருகன் இருக்கிறார், சிவன் இருக்கிறார். தியானம் செய்யுங்க, ஆன்மீக பயணம் போங்க, கோவிலுக்கு போங்க, பரிகாரங்களை செய்யுங்க. சில பேரு பரிகாரங்கள் பலிக்கலையே, என்ன செய்யலாம்? எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிட்டோம், எத்தனையோ கடவுளை கும்பிட்டுட்டோம், எதுவுமே பலிக்கல, எங்க குறை தீரல அப்படின்னு வருத்தம் அடைவீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த பிறவிலையோ போன பிறவிலையோ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தான் இந்த ஜாதகத்துல தோஷங்களா சாபங்களா தொடர்ந்து வரும். அப்படிதான் நீங்க பிறக்கும் போதே டிசைன் செய்யப்படும். ஜோதிடத்துல கர்ம வினை தீர்க்கத்துக்காக கட்டங்கள் அமைஞ்சிரும். ஆனா அதை சரி செய்ய பரிகாரங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. உடனே பரிகாரம் ஒன்னே ஏதோ சடங்கா இருக்குமோ, யாத்திரை போகணுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. உண்மையிலேயே செஞ்ச தவறுக்கு வருந்தி மனசார மன்னிப்பு கேட்டு இறைவனை சரணாகதி அடையுங்கள். இதுக்கு மேல தப்பு செய்ய மாட்டேன், இதுதான் இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். நிச்சயம் உங்களால என்ன பரிகாரம் செய்ய முடியுதோ உணர்வுபூர்வமா அதை செய்யுங்க, குறைகளை போக்குவார். ஒரு சின்ன ஸ்டோரி நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை ஒரு சிறுவன் காட்டுல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். 2 கூடையில வச்சு குச்சியில வச்சு கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தசரதர் அங்க வந்து மானை கொல்றதுக்கு பதிலா அந்த பையனை கொண்டுடுவார் அம்பு எழுதி. அந்த பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார், ஆனா அவங்க மன்னிக்கல. அதே புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு சாபமிடுறாங்க. ஏன் அப்படி சாபமிட்டாங்க? தசரதன் தனக்கு ஏதாவது ஆயிடுமோ, தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறான். அதனாலதான் அவங்க சாபமிடுறாங்க, புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு. அதனால ராமர் காட்டுக்கு போனாரு. அதுல இருந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்காரு தசரதர். ஆனா அதே கதையில இன்னொரு கதை, கிளை கதை ஒண்ணு வருது. தசரதன் செஞ்சது மாதிரியே ஒரு மன்னன் அந்த சிறுவனை மான் அப்படின்னு ஏதோ ஒரு மிருகம் நினைச்சிட்டு அம்பு எழுதும் போது அந்த சிறுவன் மேல பட்டு இறந்துடுறாங்க. கதறி அழுது மனம் கலங்குறான் அந்த மன்னன். அவங்க முன்னாடி மண்டிடுறான், இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது, இதற்கு பரிகாரம் செய்ய விரும்புறேன், என்னுடைய ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்குங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நாடு கடத்துங்க, அந்த வாளை எடுத்து கொடுத்து, இல்லைன்னா அந்த வாளாலேயே என்னையும் கொன்று பழி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு மனசு வந்து மண்டிக்கிட்டு மன்றாடி கேட்கலாம். இந்த மன்னிப்பு கோர்றதுல எது உணர்வு பூர்வமா மன்னிப்பு கேட்கறது நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த சிறுவனுடைய பெற்றோர் பயப்படுறாங்க, திடுக்கிடுறாங்க. இவ்வளவு நல்ல அரசனை எப்படி நம்ம தண்டிக்கிறது? ரொம்ப மனசு வருந்துறாரு, தெரியாம நடந்துருச்சு போல,
ஆனா மகனை கொன்று விட்டானுங்கிற ஆத்திரமும் இருக்கு அவங்கள்ட்ட. அதனால அவனுடைய தர்ம சிந்தனைய பார்த்து மனம் இறங்கினார்கள். மகனுடைய ஆத்ம சாந்திக்காக தவம் இருக்க போறோம் அப்படின்ட்டு மன்னனை ஆசீர்வதிச்சுட்டு நீங்க நல்லாட்சி செய்யுங்க போய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? மகனை இழந்த பெற்றோரே மன்னனை மன்னிக்கும் அளவுக்கு அந்த பரிகாரம் இருக்குது. இப்படிதான் நம்முடைய பரிகார வழிபாடுகளும் இருக்கணும். அழுதால் உன்னையே பெறலாம் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். மனம் வருந்தி திருந்தி இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டேன், ஆனா செஞ்ச தவறுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன், கடவுள்கிட்ட மன்றாடுங்க, மண்டியிட்டு கேளுங்க, அழுவுங்க, கதறுங்க, கத்துங்க, ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால மனம் வருந்தி வருத்தப்படுறீங்க, எந்த கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வமே உங்க மேல கருணை காட்டும். நம்பிக்கையோட ஆணவம் இல்லாம வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு எப்போதுமே கஷ்டம்னு வந்தா புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. முற்பிறவில செய்ய தீய பலன்கள் தான் இந்த பிறவியில இப்படி கஷ்டம் உருவாகுது. ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ஞ்சாலே அது தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு நாங்க பார்த்திருக்கோம். அந்த ஜாதகம் பிறக்கும் போதே அந்த ஜாதகம் அப்படி அமைஞ்சிடும். அது மட்டும் இல்ல, தொழில்காரகன் சனி பகவானுடைய நிலை பொறுத்து தான் நம்முடைய கஷ்டம் எல்லாமே இருக்கு. பண கஷ்டமாக இருந்தாலும், நோய் கஷ்டமாக இருந்தாலும், பழைய பாவ புண்ணியங்களுக்கான கஷ்டம் இருந்தாலும் அது சனி பகவானால தான் தீர்க்க முடியும். அதுக்கெல்லாம் காரணம் சனி இருக்கிற நிலை தான் ஜாதகத்துல. அதனால உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தா அவருடைய அகோர பார்வையை குறைக்கணும் அப்படின்னா அவரை வழிபட்டோம் அப்படின்னு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்ம குடும்பத்துல தீராத சண்டை வருது, குடும்ப பிரச்சனை வருது, நோய் வருது, பண கஷ்டம் வருது, தொழில் நஷ்டமா இருக்கு, ஒரே இடத்துல வேலை செய்ய முடியல, வேலை மாறிக்கிட்டே இருக்கும், சம்பளம் உயர்வு இருக்க மாட்டாங்குது, இப்படி எந்நேரமும் ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும், ஒரு தடையாவே இருக்கு, ஒரு பிரச்சனையாவே இருக்கு, வாழ்க்கையில முன்னேறவே முடியாதாங்கிற ஏக்கம் வருது, அல்லது நம்மளையே நம்ம அழிச்சுக்கலாமாங்கிற எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய பார்வை தான், அல்லது சனி பகவானுடைய அருள் பார்வை இல்லாததால்தான் இதெல்லாம் நடக்கும். அவருடைய அருள் பார்வை வேணும் அப்படின்னா இந்த பூஜை செய்ய ஒரு அற்புதமான பூஜை சனி பூஜை. சனிக்கிழமை செய்யக்கூடிய சனி பூஜை. 9 சனிக்கிழமை இந்த பூஜை செய்யறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கறதே வராது. எந்த கர்ம வினையும் உங்கள்கிட்ட தங்காது, எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த சனி பூஜை. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4:30 to 6 மணிக்குள்ள எழுந்திருச்சிருங்க. எழுந்திருச்சு உடம்பு பூரா எள்ளெண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய உடம்பு பூரா தேய்ச்சிங்க, தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு கருப்பு ஆடைய அணிஞ்சுக்குங்க, இருந்தா அணிஞ்சுக்குங்க, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு கருப்பு ஆடை அணியறதா சனி பகவானுக்கு பிடிச்ச ஆடை. அடுத்தது பச்சரிசி மாவால வாசல்ல கோலம் போடுங்க. இது ஏன்னா சனி பகவானின் கர்ம வினையை தீர்க்கறதுக்கு இது முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலையோ அல்லது கலர் பொடியாலையோ கோலம் போடாதீங்க, ஏன்னா அது பாவத்தை சேர்க்கும். பூச்சோ அல்லது எறும்போ வந்து சாப்பிடும் போது ஏமாந்துட்டு போயிடும். அதுகளை ஏமாத்தாம பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது 33 கோடி தேவர்களும் அந்த பூஜையில கலந்துக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பச்சரிசி மாவால கோலம் போட்டீங்க அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் செஞ்சோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கும் அந்த பூச்சிகள் எறும்புகள் சாப்பிடும் போது. அதனால முன்னோர்கள்லாம் நமக்கு அதை ஒரு பழக்கமாவே படுத்தி வச்சிருக்காங்க. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்களால முடியல, வேலை பளு அதிகமா இருக்கு, இதை நாங்க வாரம் அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது பச்சரிசி மாவை அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9043368826 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்க அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்க. பச்சரிசி மாவை கட்டியாக்கி அதை நீங்க எப்போதுமே வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். எத்தனை வருஷம் வேணாலும் இதை வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல 9 பூஜை பொருட்களை கலந்துருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நவக்கிரக பச்சரிசி கோலமாவை கட்டின்னு கூட இதை சொல்லலாம். அதனால இதை வாங்கி பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, கரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா பவுடராவும் கிடைக்குது, அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, பூஜைக்குரிய சுத்தமான பசுமாட்டு நெய் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாம கிடைக்குது. செக்குல ஆட்டின எண்ணெய் வகை எல்லாமே இருக்கு இவங்கள்ட்ட. அதை வச்சு தீப எண்ணெய் தயாரிச்சிருக்காங்க. பஞ்ச தீப எண்ணெய் 5 எண்ணெய் கலந்த, அதாவது நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெயும் எங்கள்கிட்ட இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இருக்கு. இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பூஜைக்கு மிக அற்புதமானது. ஏன்னா நம்ம பூஜையில பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சகாவிய பொருட்களுக்கு இருக்கு. பஞ்சகாவியம் அப்படின்னா பசுமாட்டில இருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், சாணம், கோமியம் இதை வச்சு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். அதனால இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களே தயாரிச்சு கொடுக்கறாங்க, கலப்படம் இல்லாம கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல
வீட்டுல பணப்பெட்டியிலயோ அல்லது பூஜை அறையிலயோ வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வர பணம் எப்பொழுதுமே உங்களை மீறி போகாது. அதை பரிசுல கூட நீங்க வச்சுக்கலாம். பணம் அந்த பையிலையோ பரிசுலயோ இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான பச்சை கற்பூரம் இவங்க தரமா கலப்படம் இல்லாம செஞ்சு தராங்க, வாங்கிக்கலாம். எந்த பொருட்களாக இருந்தாலும் தரம் கலப்படம் இல்லாம பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தரமான ப்ராடக்ட் இது. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இப்ப பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து விநாயகர் படம் இருந்தது அப்படின்னா அதுக்கு மாலை போட்டுங்க. எள்ளு லட்டு செஞ்சுக்கீங்க. 108 எள்ளு லட்டு, இது ரொம்ப முக்கியமானது. 108 எள்ளு லட்டு செஞ்சு விநாயகருக்கு படைங்க. அதுக்கப்புறம் குத்து விளக்குல அல்லது லட்சுமி விளக்குல எள்ளெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்திங்க. எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய். சுத்தமான எண்ணெயா இருக்கட்டும். தீபம் ஏத்திங்க. தீபம் ஏத்திக்கிட்டு அங்க முதல்ல குலதெய்வ வழிபாடு, அடுத்தது கணேசன் வழிபாடு, அடுத்தது சிவபெருமான் வழிபாடு, அடுத்தது சனி பகவான் வழிபாடு. இதெல்லாம் மனசுல நினைச்சு கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இருந்தது அப்படின்னா அதை வச்சுங்க. சனி பகவானுக்கு படைங்க. இப்ப எப்படி தீப தூபம் காட்டுறீங்களோ அது போல சனி பகவானுக்கு எள்ள வச்சு படைங்க. அப்புறம் மலர்களை தூவி சிவன், ஹனுமான் எல்லாம் வழிபடலாம். அப்புறம் வழிபட்டுட்டு அமர்ந்துருங்க. நீங்க அமரும் போது அந்த தீபம், தூபம், அதாவது சாம்பிராணி, அகர்பத்தி இதனுடைய புகையெல்லாம் வீடு முழுவதும் பரவி இருக்கணும். பரவி இருக்கும் போது உட்காருங்க. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. நான் இப்ப எப்படி உச்சரிக்கிறேனோ அதே மாதிரி சொல்லுங்க. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சூரியபுத்ராய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத். எப்படி பொறுமையா சனீஸ்வரனுக்கு கேட்கறது மாதிரி 21 முறை சொல்லுங்க. அப்புறம் பிரசாதம் படைச்சிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அந்த நாள் முழுவதும் விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு மாலையில 108 எள்ளு இருக்குல்ல, அத சிவன் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. சிவன் கோவில்ல சிவனையும் நவகிரகத்தையும் அங்க இருக்கிற தெய்வங்களையும் வணங்கிட்டு இந்த 108 எள்ள கோவிலுக்கு வரவங்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, முடியாதவங்களுக்கு இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. இதே பூஜைய வீட்டுல மறுபடியும் ஈவினிங் செய்யுங்க. 21 முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பூஜையை முடிங்க. முடிச்சிட்டு சாப்பிடுங்க. இத ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 சனிக்கிழமை செய்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், நிம்மதியே இல்ல குடும்பத்தால அப்படின்னாலும், தொழில் நஷ்டம் கஷ்டம் வந்திருந்தாலும், அல்லது வேலையில இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு, பதவி உயர்வு இல்ல, ஒரு மரியாதை இல்ல அப்படின்னு இருந்தாலும், வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பூஜையை செய்றீங்க அப்படின்னா 100% பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஈசன் மேல சத்தியம். வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நாங்களாம் இதை அனுபவிச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. வந்து உருகி உருகி நீங்க சொல்லல அப்படின்னா நான் இதை பண்ணிருக்க மாட்டேன், எங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா இந்த பரிகாரத்துக்கு, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க. சனி கெடுப்பின் யார் கொடுப்பார்? சனி கெடுத்தார் அப்படின்னா யாராலையும் அதை தடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. சனி கொடுப்பின் யார் கெடுப்பார்? சனி கொடுத்தார் அப்படின்னா அதை யாரும் கெடுக்க முடியாது. இதுதான் சனியினுடைய தத்துவம். சனியை போன்று கொடுப்பவரும் இல்லை, சனியை போன்று கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறது ஜோதிடத்துல ரொம்ப பிரபலம். அதனால பண கஷ்டம் வந்துருச்சு, நோய் கஷ்டம் வந்துருச்சு, கோழைத்தனமா இதெல்லாம் நினைச்சு தற்கொலை செய்ய முயற்சி பண்றதை விட, சோர்ந்து போய் கிடக்கிறத விட, நம்ம விதி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துறதை விட, நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டோம், இந்த நிலைக்கு என்ன காரணம்? மனிதன் காரணமா, சூழ்நிலை காரணமா, அல்லது கடவுள் காரணமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனம். ஒன்னு புரிஞ்சுங்க, சனிதான் தொழில் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கர்ம வினை பிரச்சனைக்கு முழு காரணம். அதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா இது மாதிரி பரிகாரங்களை செய்யணும். சனிக்கிழமை மிக உகந்த நாள். அதனால அன்னைக்கு இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கலியுகம் சார்ந்த ஆதிக்க அம்சம் பெற்றிருக்கும் சனீஸ்வரனால் உங்களுடைய தொழில், குடும்பம், அறிவு, லாபம், தொழில்நுட்பம், உழைப்பு உலகத்துல புகழடையிறது, இதுல எல்லாத்துலயுமே உங்களால முன்னேற முடியும், வெற்றி காண முடியும். அடுத்தவங்களோட நீங்க முன்னாடி நிப்பீங்க. துன்பத்தால் துவண்டு போனாலும் கூட ஒரு காலகட்டத்துல நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள். ஜெயிச்சுட்டே மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதம் இந்த பரிகாரத்தால் நடக்கும். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால பரிசு வேணா இருக்கலாம், பாராட்டு வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு பின்னால இருக்கிறது நாங்க தான். இது யார் தெரியுமா சொல்றது? அவமானம், நிராகரிப்பு, தோல்வி. இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அம்சங்கள். ஓகே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.